லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் பண்ணலாமா சொல்லுங்க. ஓ, லவ் மேரேஜ் பண்ணிக்கலாமா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு என்கிட்ட சஜெக்ஷன் கேட்குறீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஹாய் மச்சி, ரெண்டுமே கஷ்டம் தாங்க. ரெண்டு மேரேஜ்லையுமே திருப்திலாம், ரெண்டுமே கஷ்டம்தான். ஆனால் கஷ்டன்றது கண்டிப்பாக உண்டு. அது இப்படி பண்ணாலும் உண்டு, அப்படி பண்ணாலும் உண்டு. இப்படி பண்ண டிவிகே நோ மேரேஜ், அதுதாங்க நல்ல பாலிசி. அதுதாங்க நானும் சொல்லுவேன். ரெண்டு மேரேஜ்லையுமே கஷ்டம் உண்டு. ஓகே. மேரிட் லைஃப்னு வந்துட்டாலே அங்கே ஃபுல்லாக சாக்ரிஃபை தான். அதை நம்ம உள்ளே நுழையும் போதே ப்ரிப்பரேஷனோட போகணும். இப்படி தான் இருக்கும் லைஃப், நம்ம இப்படி தான் இருக்கணுன்ட்டு. நம்ம இளமையில் இருக்க மாதிரியே இருக்கும்னு நினச்சிட்டு அந்த லைஃப்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி தான் இருக்குன்னு நினச்சி தான் நம்மளும் போவோம். இப்போ ஜாலியாக இருக்கணும், அதே மாதிரி தான் அங்கே போனாலும் ஜாலியாக இருக்கணும், அங்கே போனால் அது போல் ஜாலியாலாம் இருக்காது. அதை ஜாலியாக அமைச்சிக்கிறது நம்ம கையில் இருக்குது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு ஜாலியாக இருக்கும்னு நினச்சாலும் இருக்கலாம். இல்லை கஷ்டமேன்னு அப்படியே தலையாக வச்சுட்டு உட்காந்துருந்தாலும் உட்காந்துருக்கலாம். கஷ்டன்றது கண்டிப்பாக உண்டு. அந்த கஷ்டத்தையும் எப்படி ஹாப்பியாக கொண்டு போகணுன்றது தான் யோசிக்கணும். ஓ, நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? திறமை இருந்தால் லவ் மேரேஜ் பண்ணு, திறமை இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா. சூப்பருங்க டிவிகே. இல்லைன்னா சிங்கிளாக இருந்துருங்க ப்ரோ. சூப்பர், விவேகானந்தர் மாதிரி. நோ பொண்ணு ஏங்க வேண்டாமா? சிங்கிளாக இருந்ததுக்கு முடிவு பண்ணிட்டீங்க.